ஹலோ எவ்ரிவான், இந்த வீடியோவில் பைத்தானில் எப்படி வைல் லூப் யூஸ் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வைல் லூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டிஷன் செக் பண்ணுவோம். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருப்போம். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா லூப்பை விட்டு வெளியில் வந்துடுவோம். இப்போ வைல் லூப்போட சின்டாக்ஸ் பாருங்கள். வைல் பக்கத்தில் ஒரு கண்டிஷன் செக் பண்ணுவோம். கண்டிஷன் ட்ரூனா கீழே பாடி ஆஃப் த லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா அந்த பாடி ஆஃப் த லூப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடும். இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பாருங்கள். 1லேருந்து 3 வரைக்கும் ஒரு நம்பராக வரிசலாக பிரிண்ட் ஆக போகுது. இது கிட்டத்தட்ட ஃபார் லூப் மாதிரியே தான் இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும். இப்போது i = 1 எடுத்து இனிஷியல் வேல்யூவை ஐயில் வச்சுட்டோம். அப்புறம் வைல் லூப்பில் கண்டிஷன் செக் பண்ணுறோம். அந்த ஐயோட வேல்யூ <= 3 இருக்கான்னு செக் பண்ணுறோம். இந்த கண்டிஷன் ட்ரூனா கீழே வந்துட்டு 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஐயை வந்துட்டு ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுறோம், அப்புறம் ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஓகேவா? இந்த ஃபார் லூப்பில் 3 பார்ட் இருக்கும்ல. இனிஷியல் வேல்யூ, அதாவது டெர்மினேட்டிங் கண்டிஷன், ஸ்டெப் வேல்யூ 3 இருக்கும்ல. அதே தான் இங்கேயும் இருக்கும். கிட்டத்தட்ட ஃபார் லூப் மாதிரியே தான் வைல் லூப்பும் ஒர்க் ஆகும். ஆனால் சில டைம் வேறு மாதிரி ஒர்க் ஆகும். அது எப்படிங்கிறத லேட்டராக பார்ப்போம். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்னங்கிறதும் நான் அப்புறம் சொல்கிறேன். நம்பர் ஆஃப் கவுண்ட் தெரிஞ்சிருச்சுன்னா ஃபார் லூப்பில் யூஸ் பண்ணுவோம். நம்பர் ஆஃப் கவுண்ட் தெரியலன்னா வைல் லூப் யூஸ் பண்ணுவோம். இது எல்லாத்தையும் பற்றியும் டீட்டெயிலாக லேட்டராக பார்ப்போம். இப்போதைக்கு இந்த ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இப்போ ஐயில் இனிஷியலாக 1 இருக்குது. அந்த 1 வந்துட்டு 3 விட <= இருக்கான்னு கேட்குறோம். ட்ரூ. கண்டிஷன் ட்ரூனா ஐயை பிரிண்ட் பண்ணுறோம். அப்போ அவுட்புட்டில் 1ன்னு பிரிண்ட் ஆகிடும். இப்போ ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம் 2ன்னு. இப்போ எகெயின் வந்துட்டு கண்டிஷன் போய் செக் பண்ணுவோம். 2 வந்து 3 விட <= இருக்கான்னு. கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூனா எகெயின் ஐயை பிரிண்ட் பண்ணுறோம். பிரிண்ட் பண்ண பிறகு எகெயின் ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது ஐ 3ன்னு மாறும். 3ன்னு மாறிட்டு செக் பண்ணும்போது 3 வந்து <= 3 ஆகும்போது கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூனா திரும்ப வந்துட்டு அவுட்புட்டில் 3ன்னு ஐ பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆன பிறகு ஐ 4ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும்போது கண்டிஷன் செக் பண்ணும். 4 <= 3 போது கண்டிஷன் ஃபால்ஸ். இப்போ லூப்பை விட்டு வெளில வந்துடும். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். அவுட்புட்டை பாருங்கள். 1 2 3 அப்படின்னு கரெக்டாக பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ நம்ம ரிவர்ஸ்லேருந்து பிரிண்ட் பண்ணால் என்ன பண்ணோம்? அப்போது ஸ்டார்டிங் வேல்யூ 3ன்னு வச்சிடணும். எண்டிங் வேல்யூ அதாவது கண்டிஷனில் வந்துட்டு <= 1ன்னு வச்சிடணும். ஓகேவா? ரிவர்ஸ்லேருந்து வரனால <= 1ன்னு வச்சிடணும். அதே போல் ஸ்டெப் வேல்யூ வந்து டிக்ரிமெண்ட் வேல்யூ வச்சிடணும். i = i - 1. இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்கள். 3லேருந்து 1 வரைக்கும் ரிவர்ஸில் பிரிண்ட் ஆகும். இப்போ 1லேருந்து 5 வரைக்கும் உள்ள நம்பரை சம் பண்ண போகிறோம். இதை நம்ம ஆல்ரெடி ஃபார் லூப்பில் பண்ணியிருக்கோம். சேம் இதை வைல் லூப்லேயும் பண்ண போகிறோம். இப்போ சம்முன்னு ஒரு வேரியபிள் எடுத்திருக்கேன். அதில் இனிஷியலாக 0 வச்சிடுறேன். இப்போ ஸ்டார்டிங் வேல்யூ ஐயில் 1 இருக்குது. கண்டிஷன் வந்துட்டு <= 5 செக் பண்ணுது. கண்டிஷன் ட்ரூனா சம்மில் ஐயை ஆட் பண்ணிகிட்டே வரேன். ஓகேவா? இந்த மாதிரி லூப் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் ஒவ்வொரு வேல்யூவாக சம்மில் ஆட் பண்ணிகிட்டே வந்தால் 1லேருந்து 5 வரைக்கும் உள்ள நம்பர் ஆட் பண்ணால் நமக்கு 15ங்கிறது வரணும். இப்போ அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். அவுட்புட்டை பாருங்கள். 15 கரெக்டாக வருதா? இப்போது 1லேருந்து 20 வரைக்கும் உள்ள நம்பரில் எதெல்லாம் ஈவனோ அதை மட்டும் பிரிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா லூப்புக்குள்ளார ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறோம். அதாவது நார்மல் கண்டிஷன் இல்லாமல் இன்னொரு இஃப் கண்டிஷன். இங்கே வந்துட்டு ஒவ்வொரு நம்பராக ஐயில் வருதில்ல, அதை 2ஆல் டிவைட் பண்ணி பார்க்கும்போது ரிமைண்டர் நமக்கு 0 வருதான்னு செக் பண்ணுறோம். ஓகேவா? ரிமைண்டர் கிடைக்கிறதுக்கு % சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். <= 0னா அந்த ரிமைண்டர் வேல்யூ 0வும் = 0வான்னு கம்பேர் பண்ணுறோம். ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஐயை பிரிண்ட் பண்ணுறோம். அப்போ ஐயில் வந்துட்டு 2 4 6 8 10 12 14 16 18 20 இந்த நம்பர்லாம் வரும்போது மட்டும் கண்டிஷன் வந்து இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆகும். அப்போல்லாம் மட்டும் ஐயை பிரிண்ட் பண்ணும். பாக்கி இருக்கிற நம்பர்லாம் ஸ்கிப் பண்ணிவிடும். ஓகேவா? இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். அவுட்புட்டை பாருங்கள். 2லேருந்து 20 வரைக்கும் ஈவன் நம்பர்ஸ் எல்லாம் பிரிண்ட் ஆகுது. இப்போ இந்த இஃப் கண்டிஷனில் = 0 பதில் 1ன்னு போட்டு ரன் பண்ணால் ஆட் நம்பர்ஸ் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ வைல் லூப்பை ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆகுமோ அதுபடி தான் இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணி பார்த்தோம். இப்போ வைல் லூப்போட ஸ்பெஷலே ஒவ்வொரு நம்பராக பிரித்து எடுக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது தான் இதோட ஸ்பெஷலே. இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா ஒரு 3 டிஜிட் நம்பரு n வைக்க போகிறேன். n = 153. இதில் ஒவ்வொரு நம்பராக நான் தனியாக எடுத்து பிரிண்ட் பண்ண போகிறேன். அதாவது 3 தனியாக, 5 தனியாக, 1 தனியான்னு தனித்தனியாக எடுக்கணும். இந்த தனித்தனியாக செப்பரேட் பண்ணுறதுக்கு தான் இந்த வைல் லூப்பு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா n வந்து <0 கண்டிஷனாக வைல் லூப்பில் செக் பண்ணுறேன். இப்போ வைல் லூப்புக்குள்ளார பாடி ஆஃப் த லூப் என்ன போடுறேன்னா rன்னு ஒரு வேரியபிள் எடுத்திருக்கேன். அதாவது ரிமைண்டர்னு. ஓகேவா? அதில் n வந்து 10ஆல் டிவைட் பண்ணுறேன். அதாவது % சிம்பிள் யூஸ் பண்ணுறேன். % சிம்பிள் யூஸ் பண்ணால் நமக்கு ரிமைண்டர் கிடைக்குமா? இப்போ 153 நம்ம 10ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் வந்து இந்த 3ங்கிறது கிடைக்கும். அதாவது 153ல் இந்த லாஸ்ட் டிஜிட் 3ங்கிறது தனியாக நம்ம எடுத்துடலாம். எடுத்த பிறகு நான் அதை பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணி முடித்த பிறகு n = n/10னா கோஷன்ட் எடுத்து திரும்ப nலேயே ஸ்டோர் பண்ணிடுறேன். அதாவது 15 போயிட்டு nல போய் ஸ்டோர் ஆகிடும்.
இப்போ எகைன் லூப்பில் போய்ட்டு கண்டிஷன் செக் பண்ணும். 15 greater than 01 கண்டிஷன் ட்ரூனா திரும்ப வந்துட்டு n 10 ஆல் டிவைட் பண்ணும். அதாவது 15 10 ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் வந்து நமக்கு 5 கிடைக்கும். இப்போ அந்த ரிமைண்டர் 5 பிரிண்ட் பண்ணிடுறோம். திரும்ப n n/10னா அந்த கோஷன்ட் இருக்குல்ல 1 அது போய் nல ஸ்டோர் ஆகிடும். இப்போ எகைன் while loopல போய் கண்டிஷன் செக் பண்ணும். 1 greater than 01 கண்டிஷன் ட்ரூனா திரும்ப n%10 1 10 ஆல் டிவைட் பண்ணுவோம். 1 10 ஆல் டிவைட் பண்ண முடியாது, அதனால் 0 டைம்ஸு நமக்கு ரிமைண்டரும் 1 தான் வரும். அதுக்கப்புறம் 6 எடுத்து அவுட்புட்டில் அந்த 1 பிரிண்ட் பண்ணிவிடுவோம். இப்போ n n/10னா அந்த கோஷன்ட் 0 இருக்குல்ல அது போயிட்டு nல ஸ்டோர் ஆகிடும். இப்போ nல 0 இருக்கும். மேலே போய் கண்டிஷன் செக் பண்ணும். 0 greater than 01 ஃபால்ஸ் ஆகிடும். இப்போ லூப் விட்டு வெளில வந்துடும். இப்போ அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். அவுட்புட்டை பாருங்கள். 351 அது 153ன்னு கொடுத்தோம். லாஸ்ட்லேருந்து ஒரு நம்பராக எடுத்துகிட்டு பிரிண்ட் பண்ணுது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இந்த 153ஐ ஒரு நம்பராக எடுத்து ஆட் பண்ணி டோட்டலாக பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போ 153 ஆட் பண்ணால் என்ன வரும்? 9 வருமா? அது நம்ம வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா சம்முன்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கணும். ஓகேவா? அதில் இனிஷியலாக 0 வச்சிடணும். இப்போ உள்ளார ஒவ்வொரு வாட்டியும் அந்த சம்முக்குள்ளார ரிமைண்டர் ஆட் பண்ணிகிட்டே வரணும். அப்போ சம் இஸ் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் ஆர். ஓகேவா? லாஸ்ட்டாக சம்மை பிரிண்ட் பண்ணிடணும். அவ்வளோதான் சேஞ்சஸ். இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுற பாருங்கள் 9ங்கிறது வருது. இப்போ அந்த இன்புட் நம்பரில் 153 இருக்குல்ல நமக்கு அவுட்புட்டில் 351ன்னு பிரிண்ட் ஆகணும்னா அதாவது நம்பரை ரிவர்ஸ் பண்ணணுன்னா சம் இஸ் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் ஆர்னு போட்டிருக்கோம்ல அங்கே வந்து சம் இன்ட்டு 10ன்னு போட்டுக்குவாங்க. சம் இன்ட்டு 10 + ஆர் அப்படின்னு போட்டுட்டிங்கன்னா இப்போ ப்ரோக்ராமை ரன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்துட்டு இந்த 153ங்கிறது 351ன்னு ரிவர்ஸில் பிரிண்ட் ஆகும். பார்த்தீங்களா? ரிவர்ஸில் மாறிடுச்சா? இப்போ நம்பரை ரிவர்ஸ் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோமா? இப்போது இதை வச்சு ஒரு நம்பர் பாலிண்ட்ரோமா இல்லையாங்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலான்னா அதாவது இன்புட்டாக உள்ள வாங்கின நம்பரும் ரிவர்ஸ் பண்ண நம்பரும் சேமாக இருந்துச்சுன்னா அது பாலிண்ட்ரோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 151ன்னு ஒரு நம்பர் இருக்குது. அது திருப்பி போட்டாலும் 151 தான் வரும். அந்த நம்பர் வந்து பாலிண்ட்ரோம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ இனிஷியலாக nல வேல்யூ 151 இருக்குது. அந்த என்னோட காப்பி எடுத்து mல வச்சிடுறேன். அதுக்கப்புறம் யூஸ்வலாக நம்ம ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான அதே ஸ்டெப்பு தான். இப்போ m = சம்மான்னு கம்பேர் பண்ணுறேன். இங்கே ஏன் நான் வந்துட்டு m கூட கம்பேர் பண்ணுறேன்னா n வந்துட்டு லாஸ்ட்டாக 0 ஆகிடும். அதனால் அது கூட நம்ம கம்பேர் பண்ண முடியாது. அதனால தான் n எடுத்து mல நான் காப்பி எடுத்து வச்சிட்றேன். ஓகேவா? அப்போது அந்த 151 கிவன் நம்பர் வந்து mலேயும் இருக்கும். இப்போது அந்த 151 வந்துட்டு ரிவர்ஸ் பண்ண நம்பர் சம்மில் இருக்குமா அதுவும் சேமான இஃப் கண்டிஷனில் செக் பண்ணுறோம். சேமாக இருந்துச்சுன்னா பாலிண்ட்ரோம்னு பிரிண்ட் பண்ணிடுறோம். இல்லைனா எல்ஸில் நாட் பாலிண்ட்ரோம்னு சொல்லிடுறோம். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். அவுட்புட்டை பாருங்கள். 153ங்கிறது நாட் பாலிண்ட்ரோம். இப்போ நான் 151ன்னு மாற்றுறேன். இது வந்து பாலிண்ட்ரோம் அப்படின்னு கரெக்டாக பிரிண்ட் ஆகுது. இப்போ ஃபார் லூப்புக்கும் while லூப்புக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கடைசியாக சொல்கிறேன்னு சொன்னேன். இப்போ நான் சொல்கிறேன், நல்லா லிசன் பண்ணுங்கள். இப்போ ஃபார் லூப் வந்து பார்த்திங்கன்னா இந்த லூப்பு இங்கே ஆரம்பித்து இங்கே முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்பர் ஆஃப் கவுண்ட்டு வந்துட்டு கண்டிப்பாக தெரியும். ஓகேவா? அப்போ வந்துட்டு நம்ம அதை ஃபார் லூப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். while லூப் எப்போ யூஸ் பண்ணலான்னா இந்த லூப்பு எத்தனை வாட்டி ரன் ஆக போகுதுங்கிற அந்த கவுண்ட்டு நமக்கு தெரியாது. ஓகேவா? அது எப்படி சொல்கிறதுனா இப்போது nல வேல்யூ 153ன்னு இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த 3 டிஜிட் நம்பர் ஒன்று நம்ம ரிமைண்டர் எடுத்து கோஷன்ட்டை வந்துட்டு கம்மி பண்ணிட்டே வரோம். லாஸ்ட்டாக 0 வந்ததும் லூப் போட்டு வெளில வந்துடும். ஓகேவா? அப்போது யூசர் வேல்யூ வந்துட்டு nல 153 கொடுத்தா அது 3 வாட்டி நம்ம லூப்பு சுற்றிட்டு வெளில வந்துடுது. அதே 1536 அப்படின்னு 4 டிஜிட் கொடுக்கு. அப்போ 4 டைம்ஸ் அந்த லூப் ரிப்பீட் ஆகிட்டு 0 ஆனது வெளில வந்துடும். அப்போ நான் 5 டிஜிட் கொடுத்தா 5 டைம்ஸ். இந்த மாதிரி யூசர் கொடுக்குற வேல்யூவை பொறுத்து அந்த லூப் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். எப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ வெளியில் வந்துடும். ஓகேவா? இது வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்போ ஃபால்ஸ் ஆகுங்கிறது அந்த நம்பர் ஆஃப் டிஜிட்ஸை பொறுத்து இருக்குது. ஓகேவா? இது வந்து நம்பர் ஆஃப் கவுண்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆர்டராக லூப் ஃபார் லூப் மாதிரி ஒர்க் ஆகாது. இங்கே டிஃப்ரெண்ட்டாக அது ஒர்க் ஆகும். அப்போ இந்தமாரி நம்பரை ஒன்றா செப்பரேட் பண்ணுறதுக்கு பிரித்து எடுக்கிறதுக்கெலாம் வந்து நம்ம while loop தான் யூஸ் பண்ணுவோம் மேக்ஸிமம். ஓகேவா? இப்போ while loop வச்சு நிறைய ப்ரோக்ராம் பார்த்தாச்சு. while loop ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.